Hi friends, welcome back to Mama's Bima. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னா பிரியாணி செய்ய போற फ्रेंड्स. பிரியாணி ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி. ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு பிரியாணி காமிச்சோனோ ஐயோ பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ச்சு. அதனால உடனே பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இறங்கிட்டேன். அது நைட் நேரத்துல சாப்பிட. நீங்க எதுவும் கோவப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வெஜிடேரியன் சாப்பிடுறேன், அந்த டயத்துல உனக்கு பிரியாணி கேக்குதா அப்படின்லாம் திட்டாதீங்க. பாவம் ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்ல சரியா. அதுக்காக நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் நைட் நேரம் சாப்பிடறேனே அப்படிங்கிற கொஞ்சம் வருத்தம் தான் எனக்கு இருக்கே தவிர மத்தபடி இல்ல. அட போப்பா, ஆனது ஆகி போச்சு, போனது போய் போச்சு, ஏறினது ஏறிட்டு போகுது. இல்ல ஏறவே இல்ல, நான் கரெக்டா தான் இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவசரமா சீரக சம்பா பிரியாணி செஞ்சு நிக்கிறேன். சிக்கன் பிரியாணி. ஏன்னா மத்தியானமே மௌலி சிக்கன் ஞாபகப்படுத்திட்டானுக்கு. மத்தியானமே ஆமா, அவன் காலையில இருந்து மத்தியானம் எழுந்ததுல இருந்து புலம்பின்னு தான் ஒரு சிக்கன் இல்லையான்ட்டு. அதனால சிக்கன் புலம்பின்னு தான். ஓகே, அதனால ஒரு சிக்கன் பிரியாணி போட்டு நம்ம சாப்பிடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். நான் சமைக்கிறத பார்த்தா சந்தோஷமா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. அத பாக்குறதுக்கு நிறைய பேர் சரி ஆவலா இருக்கும்போது சரி அவங்க சந்தோஷப்பட்டுட்டுமே அப்படிங்கறதுனால சரி ஓகே கடை நான் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறேங்கிறத வந்து என்னோட அலட்டல் புலட்டல் சிக்கன் பிரியாணி பாருங்க, அல்டாப்பு சிக்கன் பிரியாணி அப்படின்னு வாங்க செஞ்சு சாப்பிடுவோம். திரும்ப கேமராவை பாரு நீ. ஆனா நீ என்ன சொல்றது, நான் வாழ வேணாமா நீ வாயில சொல்லுவ. ஆனா அதை இப்ப நீ ப்ரூவ் பண்ணிட்ட. மத்தியானத்துல இருந்து புள்ள ஒரு சிக்கன் இல்லையான்னு கேட்டது. அப்ப நீ செய்யல, கீரையை சாப்பிடு அப்படின்னு கீரை செஞ்ச. ஆனா இப்ப உன் வாய்க்கு கேக்குது சிக்கன் பிரியாணி பத்தியா? சிக்கன் கேக்கலப்பா. இது என்னன்னா மத்தியானத்துல இருந்து கேட்டு இருந்தது. சரி நாளைக்கு லீவு தான், சரி நாளைக்கு செய்யலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள சரி மத்தியானத்துல இருந்து சிக்கன் இருந்தது, நாளைக்கு மட்டன் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நாள் ஆச்சு. நீ ஃபீல் பண்ணா நான் என்னமா பண்றது அதுக்குன்னு? நான் ஃபீல் பண்ணலப்பா. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வரேன் உங்ககிட்ட. நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீ ஏன் தொண்ணு உள்ள வந்து பூந்து நசன் பண்ணின்னு இருக்கேன். அது இல்ல, நான் நான்வெஜ் சாப்பிடறதுக்கு ஃபீல் பண்றேன்றியே, அது எனக்கு அவசியமே இல்ல. அத ஒரு புட்டப் சொல்லிட்டு போயிடலாம் தான். நான் 365 நாளும் நான்வெஜ் சாப்பிட்டு வாழ்ந்தவன், புரியுதா? சரி, இப்ப அதுக்கு என்ன சொல்ல வர்ற? நான் சாப்பிடாத நான்வெஜ்ஜே கிடையாது. அதனால நான் அதை நினைச்சு ஃபீல் பண்ணணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. நீ மட்டன் சாப்பிட்டா எனக்கு என்ன, சிக்கன் சாப்பிட்டா எனக்கு என்ன, ஃபிஷ் சாப்பிட்டா எனக்கு என்ன. எனக்கு ஒரு காலம் வரப்போகுது. இன்னும் 1 வீக் தான் பேலன்ஸ் இருக்குது. அப்புறம் பாரு, நானும் குண்டாவேன் சாப்பிட்டு, உன்னையும் குண்டாக்கிடுவேன் சாப்பிட வச்சு, புரியுதா? எவ்வளவு கெட்டன முடிச்சவருன்னு. நான் வந்துட்டேன். நீ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கிற அதை சொல்லு முதல்ல. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஐயோ தண்ணி விழுந்துச்சு. இப்ப என்னன்னா எண்ணெய் ஊத்திட்டேனா. ஓகே, அடுத்து வந்து என்னன்னா நெய் ஊத்த போறேன். நெய் எல்லாத்தையும் ஊத்த போறேன். அப்படியே உருக்கி எல்லாத்தையும் ஊத்து. நைட்ல நெய் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வெயிட்டே ஏறாது. ஒரு நாள் தான் தின்றப்போ பரவாயில்ல சாப்பிடுப்பா. பிறந்தது எதற்காக? சாப்பிடுவதற்காக. என் குடும்பம் அப்படி கிடையாது. உடுப்பா ஒரு நாள் என்னப்பா ஆயிட போகுது, ஒன்னும் ஆகாதுப்பா, சாப்பிடுப்பா. ஏன்பா அப்படி போட்டு நோண்டின்னு கிடக்குற? புதுசுதான் இருக்குமே. போதும் அது அப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆனியனை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எண்ணெய் நிறைய காஞ்சிருச்சு. ஓகேவா? எண்ணெய் காஞ்சது இதை போட்டு 2 green chilli போட்டு. ஓகே, எப்படி இருக்கு பாரு, ஸ்லைஸா இருக்கு பாரு வெங்காயம். இது வந்து என்னன்னா இஞ்சி பூண்டு, இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தியா போடுவேன். ஓகேவா? இது ஆலிசக்காவோட டெக்னிக். இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தியா போடுறத. இத்தனை நாள் நீ பிரியாணி செய்யும் போது இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணதே இல்லையாப்பா? யூஸ் பண்ணுவோம்ப்பா. யூஸ் பண்ணிருக்கியா? இதுல வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இலை, பிரியாணி இலை, ஸ்டாரு, முக்கு இருக்கிறது என்னென்னலாம் பிரியாணி போடணுமோ எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கண்ணில் வேற மருந்து விட்டுனுறேன். ஓகேவா? அப்புறம் நீ வீடியோ எடிட் பண்ணும்போது எல்லாம் பிளர்ரா இருந்ததுன்னா என்கிட்ட வரக்கூடாது. அப்படிதான் நீ பண்ணுவ.
பிரியாணியோட இதுவே வந்து இது வர்றதுதான்ப்பா. இந்த மாதிரி மசாலா போட்டு வர்றதான் என்ன எல்லாமே திரும்பி வர்றதா பிரியாணியோட டெக்னிக்கு, டேஸ்டியான பிரியாணியோட டெக்னிக்கு. சரியா? இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும், நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சமா. ஓகேவா? நீ செய்யற பிரியாணி என்னப்பா அவ்வளவு பெரிய கல் பெருசு பெருசா இருக்குது. அவ்வளவு கட்டி அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் பிரியாணி ஆழ்ந்து வெந்து தட்டுல போடுற வரைக்கும் அது கரையாம அது வந்து நிக்கும். இல்ல 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 இல்ல. ஓகேவா? இது அப்படியே வெந்து நிறுத்தும் ஒரு பக்கம். நம்ம என்ன பண்ணணும், அதுக்குள்ள புதினா கிள்ளிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க, நாங்க எல்லாரும் அழுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கோம். இந்த அம்மா மட்டும் இல்ல, பழைய ட்ரெஸ் தான் இருந்தாலும் பிரஸ்ஸா ஊட்டி ஆப்பிள் மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல நம்மளுக்கு. எனக்கு தெரியும் என்ன காரணம்னு, உங்களுக்கு தெரியாது இல்ல. நீங்க நிறைய வாட்டி கேட்டுட்டு இருக்கீங்க, எங்க மோனாகானோன்னு பயங்கர பிஸி மேடம். எப்படின்னா வந்து பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வர மாதிரி பெங்களூருக்கு சென்னைக்கும் நடந்து போயின்னு வந்து. ஆமா, அதனால பிஸியா தான் இருக்கும் மேடம் பாக்குறது. நாங்களே பாப்போம், பார்க்கும்போது எப்ப பாப்போம்னா பத்துன்னு இருக்கும் அப்ப பாப்போம், இல்லைன்னா வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப பாப்போம். இப்ப மேடம் எங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து வர்க்கலா போறேன். இல்ல பாப்பா, நீ இங்க போறதெல்லாம் விட்டு. ஆமா, நம்ம போனதுதான். சரி, நீ இந்த அம்மா எப்ப சட்டுன்னு ஊருக்கு கிளம்புறாங்க, எப்ப இங்க இருப்பாங்கன்னு நாங்களே கெஸ் பண்ண முடியறது இல்ல. எனக்கே தெரியாது. சோ பிஸி. ஹஸ்பண்ட் வந்துட்டு நீ வரணும் அப்படின்னு இல்ல, எனக்கு போர் அடிக்கும், நீ இல்லனா வா 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 அப்படின்னு. சரி, என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண. அதான் உட்காந்துருக்கேன், என்ன எடுத்து வச்சோம், என்ன எடுத்து வைக்கல, என்னன்னே தெரியலையே. எது எடுத்து வைக்கல, எடுத்து வச்சாலும் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஊருக்கு போனோம்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த சட்டுன்னு காலையிலே கிளம்பி போயிட வேண்டியதுதான். நீனு எங்க நீதான் என்கிட்ட சொல்லணுந்திய. ஓ, இது கசிட்டியோக்கா யோசிக்கலாம். நான் இப்ப எடுத்து வச்சிருக்கேன், இருந்தாலும் செருப்பு மோல் கூட எடுத்து வச்சிருக்கேன். இருந்தாலும் ஏதாவது மிஸ் பண்ணோமா, முக்கியமான எசென்சியல் ஐட்டம்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணோமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இது நான் 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், லீவ போட்டு போ நீனு அப்படின்னு. எனக்கு தெரியாது, எனக்கு நாளைக்கு லீவுன்றது மகாவீர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு லீவ் விடுவாங்கன்றதே எனக்கு தெரியாது. நான் இப்பதான் மெசேஜ் பார்த்துட்டு சொல்லிட்டேன் நானு லீவு அப்படின்னா. அப்ப நீ வா, லீவ் தானே, லீவ் இல்லைனாலும் விட்டாரு, லீவ் தானே அப்படின்னா அவர் கேட்கல, அவர் வந்து வா அப்படின்னாரு. சரி, ஓகே, அதான் ஃப்ரெஷ்ஷா பிரியாணி சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷா கிளம்பி போ. குளிச்சுட்ட பாப்பா, நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. சாப்பிட்டு குளிச்சுட்டு கிளம்பலாம். நான் மறந்தது சாப்பிட்டு கிளம்பணும், அவள் தான். ஓகே, இன்னைக்கு யோசிச்சுனே உட்காந்து இன்னும் உனக்கு லாட் ஆஃப் டைம்ஸ் யூ ஹேவ். அதனால யோசிக்கிறேன், அதான் ஒன்னொன்னா பாத்துன்னு இருக்கேன், கண்ணுல ஏதாவது சிக்குதா அப்படின்னு. அதுதானே உன் பேக்? ஓகே, உள்ள விடுவானானே தெரியல, நான் அதுவே யோசிச்சு உட்காந்து இருக்கேன். இதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. 7 kg இல்ல அப்படின்னா தூக்கி கடாசிட்டு இந்தா, எனக்கு இது தேவையில்ல. ஒரு பவுடர் தூக்கி கடாசிட்டா எனக்கு மனசே வழியா. இன்னும் ஒண்ணும் இல்ல, பான்ஸ் பவுடர் தான் தூக்கி கடாசினா. இருந்தாலும் என்னப்பா நீ எடுத்து போட்டியா? எல்லாத்தையும் போட்டு நான் கிளறியே முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உள்ள பாப்பா ஊர் கிளம்புதுன்றதுனால பிஸியா இருந்ததும் பேசிக்கிட்டு, அதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு, எல்லாத்தையும் இல்ல சிக்கனை போட்டுருக்குது, அவள் தான். புதினா எல்லாம் போட்டாச்சு. புதினா என்னப்பா 10 புதினா எண்ணி போட்டுருக்குற? சரி, நமக்கு நான் வந்து சாப்பிட போறது நீங்க தானே. அப்புறம் சொல்லு, இப்ப திரும்பி எதுக்கு வெங்காயத்தை கட் பண்ணுங்கிற? தயிர் பச்சடி. நல்லா இருக்குதுப்பா உன் வாய். இப்ப நான் கை வைக்கவா பிரியாணில? தேவையில்லை, அப்பதான் டேஸ்ட் அள்ளும். தேவையில்லை, வைக்காத. சரி, போனா போகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு அந்த கெட்ட நல்லா இல்ல, நான் கை வச்சேன்னா டேஸ்ட் அள்ளிடும். அதனால நானே கலரி விடுறேன். அடி பிடிச்சிருச்சு பார். ஆனா எனக்கு ஒரு ஆசை, என்னைக்காச்சும் நம்மளே செய்யணும்ட்டு. ஈஸ்டர் முடிட்டோம். ஈஸ்டர் முடிஞ்சோன்னா நானே மட்டன் பிரியாணி செய்யறேன் பார். நானே நல்லா செஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். மாம்ஸ் பிரியாணி ஃபேக்டரி அப்படின்னு போட்டுருவேன். நோ பேபிமா பிரியாணி ஃபேக்டரி. மோர் பாப்பா, நீ என்னமோ சொன்னிய சொல்லு. இருக்கிற எல்லா சீரமையும் ஒண்ணு விடாம ட்ரை பண்றான் முகத்துல. போதாத குறைக்கு சன்ஸ்கிரீன் இருந்தா இந்த சன்ஸ்கிரீன் எடு, அந்த சன்ஸ்கிரீன் எடுன்னு அதையும் எடுத்து டச் அப் குத்துக்கிறான்.
இதெல்லாம் பத்தாது அப்படின்னுட்டு செட்டாஃபில் வேற வாங்குறான். டின்னா வாங்குறான். சூட் ஆச்சு. எனக்கும் நல்லா பார்த்தேன். கலர் மாறி அழகா வந்தான். ஆனா நடுவுல வந்து என்ன பண்ணிட்டான், எவனோ சொல்றான் நயாசின் அமேட் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்ட்டு அதை வாங்கி எடுத்து தடவுறது. கொஞ்ச நாள் அதை தடைன்னு பாச்சு இது சரியில்லை அப்படின்ட்டு நம்ம கிட்ட ஏகப்பட்ட பொருள் இருக்குது. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எடுத்து ட்ரை பண்ணி இப்ப அப்படியே கருத்த குட்டியா மாறி நிக்கிறான். ஓ ட்ரெஸ் போட்டியா? ட்ரிப் போயிட்டு வந்தது இல்லையா? 50,000 ஒட்டுக்கா கேரளால முழுங்கிட்டு எப்படி ஒரு போண்டா மாதிரியே நின்னுக்கிற பாரு நீனு. நான் முழுங்கின நீ வந்து வேடிக்கை பார்த்த. உன்னால நானும் சேர்ந்து காஞ்சின்னு வந்தேன் சோறு இல்லாம. ஏன் வெஜிடேரியனா சாப்பிட்டுட்டு? சிக்கன் நீ தான் சாப்பிட்ட நிறைய வாட்டி. சரி இப்ப என் பிரியாணி ஆனவனே போய் சாப்பிடணும். ரொம்ப வேர்த்து கொட்டிடுச்சு, தலையெல்லாம் ஈரமாயிடுச்சு, கச்ச ஆயிடுச்சு, ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்குது. எனக்கு எப்படா குக்கரை இறக்குவேன் இப்ப ட்ரெஸ்ஸா மாத்திட்டு வருவேன் இருக்குது. எனக்கு மாத்திட்டு பிரியாணி போட்டு சாப்பிடுவேன் தெரியும். இது பண்ற பிரியாணி தீஞ்ச வாசம் வருதுப்பா, தீஞ்ச வாசம் வருது. ஓடியா ஓடியா ஓடியா. அடி பிடிக்குது. அடி பிடிச்ச மாதிரி ஸ்மெல் வருதுப்பா. ஆனா அடி பிடிச்சா பிரியாணி சூப்பரா இருக்கும். அதை வேற நான் திரும்பவும் சொல்லிட்டேன், நான் கண்ணில் மருந்து தடவின்னு தான் வீடியோ எடுத்துனுக்கிறேன். வீடியோ பிளர்ரா இருந்ததுன்னு எடிட் பண்ணும்போது காய்ச்சி மூச்சுன்னு சொரி நாய் மாதிரி கத்தின்னு இருந்தேன்னா தூக்கி அடிச்சு விடுவேன். இப்பயே சொல்லிட்டேன். ஏன்னா உன் மூஞ்சி மட்டும் சில நேரத்துல பிளர்ரா தெரியுது. எனக்கு ஏன்னே தெரியல. மை பாய் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்தே மோனோ அப்படின்னு கத்துறாங்க. குட்டி பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க டாடா காட்டுறதுங்க. குட்டி பசங்க யார் என் பேர் கத்துனா? என்ன கத்துன? தேங்க்யூ. உன் பேர் என்ன? ஜோயன். ஓகே டாடா. உன் வீடியோஸ் எல்லாம் நாங்க பாப்போம். நீ என்ன சொல்றது? கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியா போச்சு. ஏன்னா நான் குக்கர்ல வச்சுட்டேன். குக்கர்ல வைக்காம கொஞ்சம் தம் கட்டி இருந்தேன்னா ஓகே ஆயிருக்கும். சரி ஊருக்கு போறா டைம் ஆயிடும் அப்படின்றதுனால சரி குக்கர்ல வச்சு விசில் விட்டேன். கொஞ்சம் கொல கொலன்னு டேஸ்டா இருக்குது. டேஸ்டா இருக்குது. ஆனா உன் வயித்துல சும்மா விடல. ஆனா கொஞ்சம் கொல கொலன்னு ஆயிடுச்சு. வாட்ஸ் யுவர் ஒபினியன்? நைஸ். இர்ரா வர. நைஸ் சூப்பரா இருக்கு. கொல கொலன்னு இருக்குது. களி மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. இன்னும் குறை இல்ல. பாப்பா ஃபிளைட் ஏற்றி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு 11:45 ஃபிளைட்டு. ஸோ கூட்டு போய் கரெக்டா செக்இன் ஆயாச்சு. உள்ள போயிடுச்சு பாப்பா. நான் நேரா கிளம்பி மூவி போலான்னு போனேன். தனியா போறதுக்கே கடுப்பா இருந்தது. சரி அதனால தியேட்டர் கிட்ட போயிட்டு வானான்னு சொல்லி அப்படியே திரும்பி வந்துட்டேன். இந்த பண்ணி வரேன்னு சொல்லிச்சு. சரி ஓகே அப்படின்னு நினைச்சா கடைசியில நான் வரல அப்படின்னுச்சு. போக வேண்டியதானே சேர்ந்து படம் பார்த்துச்சு. எனக்கு பிடிச்சிருக்கு. இருந்தா எனக்கு இதுல ஏத்தி கூட நான் படம் பார்க்கலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பிரியாணி கொஞ்சம் களி மாதிரி தான் இருந்துதான். சரி பரவாயில்ல விடுங்க. என்ன பண்ணி களி மாதிரி இருந்ததா? நல்லாதான் இருந்தது. ஆனா குறைஞ்சிச்சு இல்ல. அப்புறம் என்ன அது தட் இஸ் களி. குறைஞ்சிட்டா களி. உதிரியா இருந்தாலும் அதுக்கு பேர் பிரியாணி. சாப்பிட்டியா? எப்படி இருந்தது? நல்லாதான் இருந்துச்சு. காரமா இருந்துச்சு. நல்லாதான் இருந்ததா? ஓகே. நீ சாப்பிடலையா? நான் சாப்பிட மாட்டேன். அவனுக்கு ஆல்ரெடி வந்து டேஸ்டே தெரியாம ஆகி போச்சு. கண்டதெல்லாம் சாப்பிட்டு அதனால ஓகே ஏன்னா அவன் நல்லா தான் இருந்ததுன்னு பாப்பான்னு சொல்லிச்சு. பரவாயில்ல இருக்கட்டும். நமக்கு ஈஸ்டருக்கு அப்புறமா தானே. ஈஸ்டருக்கு பாருங்க அப்படியே புலா மட்டன் பீஸ் அப்படியே உதிரும் தட்டத்தான். இது வரைக்கும் நீங்க வீடியோலயே பாத்துக்க மாட்டீங்க. அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலான் இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. as well as உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.